ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரணः சரணம் பிரபத்யே. திருப்பாவை மகோத்சவம் மூலம் ஒவ்வொரு வருஷமும் எல்லா வித்வான்களுடனும் கூடியிருந்து திருப்பாவை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கல்யாணபுரம் சுவாமி. விசேஷமாக ஸ்ரீமத் ஆண்டவன் சந்நிதியில் வித்யாவனம் பண்ணக்கூடியதை பற்றி இவரும் சொன்னார். ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சந்நிதியில் வித்யாவனம் பண்ணுவது சில அபூர்வ அர்த்தங்கள்லாம் சாதிச்சாகும். அதெல்லாம் இப்போவும் ஞாபகம் இருக்குது நிறையா. ஒரு சமயம் துயிலிடாய் அப்படிங்கிறத பற்றி சொல்லச்ச ஒரு மந்திரம் ஒன்று, 7ஆம் காண்டத்தில் ஒரு மந்திரம் ஒன்று அடியேன்னு சொன்னேன். எப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கிறா அப்படின்னு வரும். கண்ணை திறக்கிறா, பிரபோத்யதே ஸ்வாஹா, பிரபுத்தியமானாய ஸ்வாஹா, பிரபுத்தாய ஸ்வாஹா, ஜாகரிஷ்யதே ஸ்வாஹா, ஜாகிரதே ஸ்வாஹா, ஜாகரிதாய ஸ்வாஹா அப்படின்னு இப்படி அப்புறம் எழுந்துக்கிறா அப்படிலாம் வரும். உத்தாசதே உத்திஷ்டதே ஸ்வாஹா, உத்திதாய ஸ்வாஹா அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டாளுடைய பாசுரத்தை மெதுவாக கண்ணு முழிக்கிறார், அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்துக்கிறார், அதுக்கப்புறம் மெதுவாக நடக்கிறான்னு வரும். உடனே ஆண்டவன் சாதிச்சாச்சு, இதெல்லாம் அஸ்வமேதத்தில் உபஹோமமாச்சே அப்படின்னு சாதிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் அடியே போய் பார்த்தேன். வாஸ்தவத்தில் அதெல்லாம் அஸ்வமேதத்தில் உபஹோமத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதெல்லாம் பார்த்து அதனுடைய பிரகரணத்தை தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரியாக எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம். திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய உபன்யாசம் கேட்டிருக்கேன் நிறைய சின்ன வயசில். இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு உபன்யாசம், அது பல தடவை கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து இப்போது ஸ்ரீமத் ஆண்டவன் சந்நிதியில் விஞ்ஞாபனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கு. அடியனுடைய பாவசனம் இந்த 13-14. புள்ளின்வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் உள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்ன ஆளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். ஒவ்வொரு பாசுரத்திலையுமே ஒவ்வொரு விசேஷம் உண்டுன்னு சொல்கிறா. பொதுவாக ஒரு 10 பாசுரம் ஒரே மாதிரியாக பாகவதர்களை துயில் எழுப்புகிறார் அப்படின்னு இருந்தால் கூட அந்தந்த பாசுரத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும். இந்த புள்ளின் வாய் கீண்டானைக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கான். என்னன்னு கேட்டால், நாச்சியார் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் பாடியிருக்கார் இந்த பாசுரத்தில் அப்படின்னு. புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு கிருஷ்ணாவதார வைபவம், ஒரு பக்ஷியினுடைய வாயை பிளந்தவன். கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படிங்கிறது ராமாவதாரம். ஏன்னா ராவண சம்ஹாரம் பண்ணபடினால ரெண்டையும் சேர்த்து பாடியிருக்கார் நாச்சியார். அப்படிங்கிறது தனி வைபவம் தான். ஏன்னு கேட்டால், இதுக்கு முன் பாட்டு முன்னாடி மனத்துக்கினியானை சொன்னார் இல்லையா, மனத்துக்கினியானை பாடும் நீ வாய் திறவாய் அப்படின்னா அது ராமனை மனத்துக்கினியான ராமனுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே ஆயர் குலத்தில் இருக்க பெண்கள் சில பேருக்கு பொறுக்கலை. எங்கள் ஊருக்கு நீ எப்படி மனத்துக்கினியான்னு சொல்லலாம்? இது என்ன அயோத்தியா? இது பிருந்தாவனமாச்சே. இங்கே போய் இன்னொருத்தரமை ராமனை போய் மனத்துக்கினியான்னு கிருஷ்ணன் சந்நிதியில் வச்சு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கிருஷ்ண பக்தர்கள் இருக்காளியோ சில பேர். வெளியூரில் போய் நம்ம சொல்லலாமா? காஞ்சிபுரத்தில் பாராயணம் கிராயணம் சொன்னார். திருவேந்திரத்தில் உபன்யாசம் பண்ணிச்சு அதை சொல்லிடாதீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், சொல்லக்கூடாது. அத அங்கங்க அந்த ஊர் வைபவம் தான் அங்கே சொல்லணும். இல்லாட்டா அடுத்த வருஷம் நம்ம கூப்பிட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா? சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு அடியன் ஒரு சமயம் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தில் ஆரம்பத்தில் ஆழ்வார்படியெல்லாம் சாதிச்சிருக்கார்.
தயரதற்கு மகன் தன்னையன்றி வேறு ஆழ்வார் சொன்னிருக்கார், நம்மாழ்வார் மற்றும் அதை மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னா. ஆனால் ஆழ்வார் மற்றுமோர் தெய்வம் உண்டேன்னு கன்னட தானே சொல்லியிருக்கார் அப்படின்னு உடனே கேட்குறார். உபன்யாசத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. நான் வித்வசதனா அவர் பார்சாரதி சுவாமி, ஈச்சம்படி பார்சாரதி சுவாமி எழுந்துள்ள இருந்தார். அவர் சொன்ன ஒரு தடவை உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தபோது ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். இதோ பாருங்க, இது வித்வத் சதஸ்து இல்லை, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சொன்னதை கேட்டுக்கணும், உட்காந்துக்கோங்க, சொன்னதை கேட்டுக்கணும் இங்கே அப்படின்னு. அப்போ கண்ணன் இல்லாத தெய்வம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அப்படின்னா உடனே அப்படின்னு சொன்னேன், அது ஸ்ரீமத் பாகவதத்தில் உபன்யாசம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கார். ஆக இது ராமாயணத்தில் உபன்யாசம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கார். இது மாதிரி அது இடத்துல உபன்யாசம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கான்னு வச்சுக்கலாம் வேடிக்கையா. அப்படி பார்த்தா திருப்பாவிங்கிறது கண்ணனுக்கு தானே, மொத்தம் கண்ணனுக்கு. அப்போ ராமனை போய் மனத்துக்கினியான் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு சரிப்படாது. ஆனால் நாச்சியார் அழகாக சொல்கிறேன், வேற சொல்லிட்டேன், அவன் மனத்துக்கினியான் இவன் கண்ணுக்கினியான், ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிட்டேன். அப்போ என்ன கேட்டான்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உண்மையான தத்துவம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அதை காண்பிக்கும்படியாக புள்ளின் வாய்க்கின்றானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா சாதிக்கிறார். உண்மையில் பார்த்தோன்னா இந்த ஊரில் அது தைரியமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டான்னா ரங்கநாதனுடைய அவதாரம் தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுமே. முகில்வண்ணன் சாய்ச்சார். இப்போ முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே இங்கேயும் வந்தது. முகில்வண்ணன் பெருமாள் ராமன் மேகசியாமலனாக இருக்கான். கண்ணனுக்கும் முகில்வண்ணன் பெயர். உண்மையான முகில்வண்ணன் யார் அப்படின்னா நம்மாழ்வார் சாதிக்கிறார், பெரிய பெருமாள் தான் முகில்வண்ணன். முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன். இவருக்கு முகில்வண்ணன் திருநாமம் பெரிய பெருமாளுக்கு. முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்கிறார், அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனள் முகில்வண்ணன் அடிய. பெரிய சரித்திரம் அது. ஏன்னா ஆழ்வாருக்கு ஏதாவது கொடுத்து தான் திருப்தி ஆகணும். ஆழ்வார் இது பண்ணிட்டார், அதாவது அகலகில்லேன் பாசுரத்தில் சரணாகதி பண்ணிட்டார், உடனே மோட்சம் கொடுத்தாகணும். முடிச்சப்புறம் ஆழ்வார் கண்ணை திறந்து பார்க்குறார், இங்கே தான் இருக்கார், பிரகிருதி மண்டலத்தில் இருக்கார், மோட்சம் கிடைக்கல. இது என்ன ஆச்சு? திருவேங்கடமுடையான் கிட்ட சரணாகதி பண்ணியும் இன்னும் மோட்சம் பார்த்தோன்னா அப்போ பெருமாள்கிட்ட பாடுறா, உன்னிலாய்வ ஐவரால் குமை தீற்று என்னையின் பாதவங்கயம் நன்னிலா வகையை நலிவான். இன்னும் எத்தனை காலம் இங்கே வச்சுட்டு இருக்க போகிற, இன்னும் எத்தனை காலம் இந்த பிரகிருதி மண்டலத்தில் நான் இருக்கணும்னு 10 பாட்டு பாடுறார். அது திருவேங்கடமுடையானை குறிச்சின்னு பிள்ளான் வியாக்கியானம். ஏன்னா அவர்கிட்ட கேட்குறார், நான் தான் உங்ககிட்ட தானே சரணாகதி பண்ணேன், உடனே மோட்சம் கிடைக்கணுமா இல்லையா, கொடுக்கலையே, ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். திருவேங்கடமுடையான் பேசாமல் இருக்க. ஆழ்வாரை கொண்டு இன்னும் திருவாய்மொழி 1000 பாட்டு வரணும் இல்லையோ, அதனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இவரை கொண்டு பாட வைக்கணும். அந்த சமயத்தில் நடுவில் போய் இவரை தன்னடி கூட்டுக்க முடியாது, அதனால் பேசாமல் இருக்கார். அப்போ ஆழ்வார் பார்க்குறார், பிள்ளன் வியாக்கியானத்தில் இருக்கிற அழகான விஷயம், இனி பெரிய பெருமாள் திருவடிகளிலே விழுந்தால் அல்லது கதி இல்லை. இனிமேல் இவாளை நம்பி பிரயோஜனம் இல்லை, திருவேங்கடமுடையானோ மற்றவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பரம காருணிகோத்தமன் அப்படிங்கிறாராம் பெரிய பெருமாள், பரம காருணிகோத்தமன். அதனால் அவன் திருவடியிலே விழுந்தால் அல்லது நமக்கு வேறு வழி கிடையாது. பரம காருணிகோத்தமன் சாட்சா சுவாமி அழகாக சாதிக்கிறார். என்ன கேட்டான்னா ஆமாம் ஏழையது ஏன்னு கேட்டான்னா ஸ்ரீ ராமாவதாரம் பெரிய பெருமாள் ஏன் பெயர் வந்தது இவருக்கும் கேட்டால், பெருமாள் ராமனே ஆராதனம் செய்த பெருமாள், அதனால பெரிய பெருமாள் பெயர். வால்மீகி தான் இந்த பெயர் வைக்கிறவர். வால்மீகி தான் மகாதேவகன் பெயர் வைக்கிறார். பத்னியா சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்து வருதோ இல்லையோ, அந்த இடத்துல மகாதேவகான்னு பெயர் வைக்கிறார் பெருமாளுக்கு. அப்போ ஏன்னா இவரும் பெருமாள் அவரும் பெருமாள் சொல்ல முடியாது, ஆராதனம் பண்ணுறவரும் பெருமாள் ஆராத்தியரும் பெருமாள் சொல்ல முடியாது. அதனால் இவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாமம் வைக்கிறார். பிள்ளான் என்ன சாதிக்கிறார்னா, ஏன் பெரிய பெருமாள் இவர் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெருமாள் ஆராதித்த பெருமாள், அந்த பெருமாள் ஈடுபட்ட பெருமாள். அந்த பெருமாள் ராமன் ஏன் ஈடுபட்டார் இவர்கிட்ட அப்படின்னு கேட்டால், தன்னை காட்டிலும் இவர்கிட்ட கருணை அதிகங்கிறபடியால் ஈடுபட்டாராம். அவரே ராமனே கருணா காகுஸ்தன், ராமன் பரமகாருணிகன், கருணா காகுஸ்தன் திருநாமம். ஆனால் அந்த ராமனே பிள்ளான் வார்த்தை என்ன கேட்டான்னா, ராமன் பெரிய பெருமாளை திருவாராதனம் பண்ணது ஒரு லோகசங்கிரகார்த்தம், எல்லாரும் பண்ணுங்கோங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, குணைர்தாஸ்யம் உபாகதா என்கிற ரீதியிலே
அவருடைய பரம காருணிகோத்தமத்துவத்திலே ஈடுபட்டு இவர் திருவாராதனம் பண்ணுறாராம். தன்னை காட்டிலும் அவர் பரம காருணிகோத்தமராக இருக்கார். அதனால் சாட்சாத் சுவாமி என்ன சாதிக்கிறார்னா, பரம காருணிகங்கிறவர் எல்லா பெருமாளும், பரம காருணிகங்கிறவர் ராமாவதார பெருமாள், பரம காருணிகோத்தமர் அப்படிங்கிறவர் பெரிய பெருமாள் அப்படின்னார். அப்போ அவர்கிட்ட போய் ஆழ்வார் கங்குலும் பகலும் பாசுரம் பாடுறார். இப்போ பெரிய பெருமாள் என்ன பண்ணக்கிட்ட இவருக்கு மோட்சம் கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னா கொடுத்துட்டார் அப்படியே சாட்சாத் சுவாமியில். ஆமாம், பரம காருணிகோத்தமர்னு இவருக்கு திருநாமம் வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டால், பெருமாள் ஸ்ரீராமன் இவரிடம் ஈடுபட்டது சொரூபத்தினால் மட்டுமல்ல, குணைர்தாசி முபாகதாங்கிற ரீதியில் தன்னுடைய கருணையை காட்டிலும் இவருக்கு கருணை நிறையா இருக்குங்கிறபடினால அவர் ஈடுபட்டார். ஏன்னா அர்ச்சாவதார மூலியம், அதனால் அவர் விபவாவதாரம் தானே, அதனால் ஈடுபட்டார் அப்படின்னு. அப்போ ஆமாம், அது மேலே உத்தமர் போட்டிருக்காரு. அப்புறம் பெரிய பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால் கொடுத்துட்டார். தன் ஆழ்வாருக்கு மானசீகமாக தன் திருவடியை கொடுத்துட்டார். அதனால தான் அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தனல் முகில்வண்ணன் அடியே அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இவள் அடையாதாள்னு சொல்லியிருந்தா, இது இப்படியெல்லாம் இருந்துட்டுருக்கே இந்த பொண்ணு, இது போய் எங்கே பெருமாள் திருவடியை அடைய போகிறதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் கடைசியில் தாயார் பாசுரம் இது, அடையாதாள் போல இருந்தால் அப்படியே இருந்துன்னு கடைசியில் பார்த்தான்னா அடைந்தாள். சில பேர் பார்த்தா வேடிக்கையாக இருக்கும், ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பான், திடீர்னு பார்த்தா அமெரிக்காவில் போய் அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, என்னோட சேர்ந்து படிச்சிருந்தாமா எனக்கு பின் பெஞ்சு அப்படின்னு ஆயிடுத்தேன். அதுக்கப்புறம் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தான் மொத்தம் ஆயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து. துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1010 வல்லார் முகில்வண்ண வானத்தை இது பலஸ்ருதி சொல்லும்போது இந்த 10 பாட்டையும் வல்லவர்கள் மேலே சீவைகுண்டத்தில் அங்கே போய் முகில்வண்ணன் வானத்து இமைவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே அப்படின்னார். அப்போ ஒரு சந்தேகம் வந்தது, அந்த முகில்வண்ணன்கிறது இங்கே இருக்கிற ராமன் கிருஷ்ணன் இவாளுக்கெல்லாம் உண்டு, சீவைகுண்டத்தில் பெருமாளுக்கு அது உண்டா? பெரிய பெருமாளுக்கு உண்டு முகில்வண்ணன். சீவைகுண்டத்தில் முகில்வண்ணன் உண்டோன்னு ஒன்று ஒரு உதாரணம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். மேகம் இருக்குது, அந்த மேகத்தினுடைய ஒரு சாயா, மேகத்தினுடைய ஒரு நிழல் குளிர்ச்சி நமக்கு உண்டு, மேகத்துக்கு கீழே இருக்க நமக்கு உண்டு, மேலே இருக்குமாண்ணா சீவைகுண்டத்தில் மேகம் உண்டா? இந்த மேகத்தினுடைய குளிர்ச்சியெல்லாம் அங்கே போகுமா? அப்போ முகில்வண்ணங்கிறது அங்கே உண்டா அப்படின்னு கேட்டால் பிள்ளான் சாதிக்கிறார், இங்கே இருக்கிற பெரிய பெருமாள் தான் முகில்வண்ணன், இவருடைய சாயை மேலே போடுதான், சீவைகுண்ட லோகம் வரும் போடுதான். அதனால் அங்கேயும் முகில்வண்ண வானமாக இருக்கும், முகில்வண்ண வானம். இப்போ நாம் பார்க்குறோம் வானத்தில் மேகம் இருந்தால் முகில்வண்ண வானம்ங்கிறோம். சீவைகுண்டத்தில் அவளும் முகில்வண்ண வானம் சொல்கிறதுக்கு காரணம் பெரிய பெருமாளுடைய திருமேனி சாயானது அங்கே பட அங்கேயும் பெரிய பெருமாளை அனுபவிக்கும்படி இருக்கான். ஆஹா, அப்படிப்பட்ட முகில்வண்ணன் பெரிய பெருமாள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது அடுத்த பாட்டில் வெள்ளை சூரியங்களை வேட்டைக்கு போகிறேன்னு கிளம்புற பெரிய பெருமாள் என்ன பண்ணுறார், பொதுவாக ஆழ்வாரை சமாதானப்படுத்துறதுக்காக நாயிகா பாவத்தில் நான் திருப்பேரையில் சேர்வன், திருப்பேரையில் போய் நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறார். இந்த நாய்க்கையும் சரின்னு அனுப்பிச்சுடுறார். அப்படி பெருமாள் போயிடுறார், ஏழிடுறார். அதுக்கப்புறம் ஆழ்வாருக்கு பெருமாளை விட்டு பிரிஞ்ச சோகத்தில் அடுத்த பாட்டு ஆரம்பிடுது. திருவாய்மொழிக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கிறது மறுபடியும், இல்லாட்டா அதோடு முடிஞ்சிருக்கணும். அதோட ஏன்னா முகில்வண்ண வானத்தை முகில்வண்ண அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் அப்படின்னாலும் அதோட திருவாய்மொழி முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பெருமாள் விஸ்லேஷத்தை கொடுத்து அவரை பாட வைக்கிறபடினால அதனால தான் திருவாய்மொழி 1000 பாட வச்சவர் இவர் அப்படின்னு. வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000 அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மொத்தத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். நான் பாட வச்சார், முன்னாடி பின்னாடி எல்லாம் பாட வச்சார். ரஞ்சனி ரங்கபர்த்துஹு அப்படின்னு தாற்பரிய ரத்தாவளின்னு சாதிக்கிறேன். ஆகையினால ராமன் கிருஷ்ணன் எல்லாரும் பெரிய பெருமாள் தான். அந்த பாவத்தில் சொன்னது ராமன், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் பாடுவோம் நாம் அப்படின்னு பாடுற பாட்டு ஆச்சரியமான பாசுரம் இது. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அறக்கடை கிள்ளி களைந்தானை. புள்ளின்வாய் கீண்டானை கண்ணனுடைய புள்ளின்வாய் கீண்டானைங்கிற வைபவம் எல்லா ஆழ்வாரும் சொல்லியிருக்கா. புள்ளின்வாய் கீண்டானைன்னே பாடிருக்கா. நம்ம கலியன் பாடிருக்கார், நம்மாழ்வார் பாடிருக்கார், எல்லா ஆழ்வாரும் பாடியிருக்கா. கிட்டத்தட்ட இந்த வாக்கியமே இருக்குது, புள்ளின்வாய் கீண்டானை. இவர் தெரியும், கவலை எல்லாம் வரும். அதே இதை இங்கே ஆண்டாள் சாதிக்க, அதே புள்ளின் வாய் கீண்டானை அப்படிங்கிறது. இது என்ன பெரிய விஷயம், இது பட்சிகளில் ஆழ்வாராச்சாரியாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆண்டாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். புல்லும் செலுமினகான் அப்படின்னு 2 இடத்துல சாதிச்சிருக்கார்.
பட்சிகளை பல இடத்துல பாடுறார், எல்லாம் உண்டு. பக்ஷி வேஷம் போட்டுன்னு வரான் ஒருத்தன் பகன். அப்போது பட்சிகளில் கூட கெட்ட பட்சிகள்லாம் இருக்கும், ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக பட்சிகள்கிட்ட நமக்கு பயம் கிடையாது, ஆனால் அப்படி வந்ததுன்னா நாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னா சுவாபதேசம். ஏன்னா பகவருத்தீம் அப்படிங்கிற ஹைத்துகான் பகவருத்தீம்ச்ச வாங் மாத்திரேனாப்பி நார்ச்சையேத். சில பேர் பகவருத்திகள் பக்ஷி மாதிரி. இப்போ கொக்கு அப்படியே நின்றுன்னு இருக்கும், கொக்கு ஒத்த காலில் நிற்கும். அது நிற்கிறத பார்த்தா தபஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒத்த காலில் நின்று பகீரதன் தபஸ் பண்ண மாதிரி கொக்கு ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுன்னு இருக்கும். அந்த மீனெல்லாம் கிட்ட வரும், சின்ன சின்ன மீனெல்லாம். கொக்கு பேசாமல் இருக்கிறத பார்த்து மீனுக்கு வந்து அசையாமல் இருக்கா, அப்போ மீனுக்கு வந்து விசுவாசம் வந்துடும், ஓ நல்ல கொக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் பண்ணாது போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஒரு மீன் ஒன்று வந்ததுன்னா பட்டு நான் பிடிச்சிட்டோம். ஒரு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு மாதிரி. தபஸ் பண்ணலை, தன்னுடைய ஆகாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கு. அது நல்ல ஆகாரமாக கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கு, ஆனால் தபஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். அவள் தான் பகவருத்தின் பேர் அவளுக்கு. ஏமாத்துறவா, அவளை பார்த்து ஏமாந்து போயிடாதுங்க. வேதார்த்தம் சொல்கிறேன்னா வருவா, வேதார்த்தம் சொல்கிறேன் பரமவைதிகான் அப்படின்லாம் சொல்லிப்பா, ஆனால் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டான். அடே கோயில் அது நல்ல உண்மை உண்மை போல் இருப்பான். நல்ல நல்ல கொக்கு, அது நல்ல கொக்கு. அது கொக்கை போல் பண்ண வெளுத்தவனக வெள்ளவன். ஆமாம், அப்போ என்னாச்சு, கொக்கு போல இருப்பான், எல்லாரையும் நம்பிட்டு இருப்பான், வெண்மையா இருப்பான், இவனுக்கு ஆகுது தெரியாது, இவன் இருப்பான்னு அர்த்தம். அந்த கொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானேங்கிறது ராமாவதாரம். அப்படின்னா ஏன் அப்படி சொல்லணும்? எல்லா அவதாரத்துலேயும் தான் ஏதோ ஒரு அரக்கனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணின்னு இருக்கார். வராக அவதாரத்தில் ஹிரண்யாக்ஷன், அப்புறம் ஹிரண்யகசிபன் நிசிம்ம அவதாரத்தில். அப்போ நிசிம்ம அவதாரத்தை சொல்கிறதும் கூட சொல்கிறான், எல்லாம் நமக்கு சொல்லலாம். ஏன்னு கேட்டானா கிள்ளி களைந்தான் இருக்கும் இல்லையோ, நிசிம்மன் தான் கிள்ளி களைந்தவன். அப்படி நகத்தாலே கிள்ளி பொல்லா அரக்கன்னா ஹிரண்யகசிபு போல் பொல்லா அரக்கம் கிடையவே கிடையாது, ரொம்ப மோசமானவன், எல்லோரும் பயந்துன்னு இருக்கான். அவள் அழகாக சொல்கிறா பெரியவாள்லாம், அரக்கர்களில் ஹிரண்யகசிபு போல் மோசமானவன் கிடையாது, பக்தர்களில் பிரகலாத மாதிரி நல்ல சாதுவானவன் கிடையாது, அவதாரங்களில் நிசிம்மனுக்கு சமமான அவதாரம் கிடையாது. என்ன அது மூணு அப்படி சேர்ந்து வருது, அதுக்கேற்ற மாதிரி தானே வரணும். நல்ல பக்தன் நல்ல மோசமான அரக்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவதாரம் பண்ணணும். அதனால தான் பெருமாள் விசேஷமான அவதாரம் பண்ணியிருக்கார். இப்போ பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான்னா நிசிம்ம அவதாரத்தை தான் சொல்லணும். ஆனால் இங்கே ராமாவதாரம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதுவும் எடுத்துக்கணும். என்ன காரணம் கேட்டான்னா, பொதுவாக அரக்கனை கிள்ளி களைந்தானே சொல்லாம் போகும். எப்போ பொல்லா அரக்கன் சொன்னாரோ அப்போ நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கார்னு அர்த்தம். நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கார், பொல்லா அரக்கன் ஒருத்தர் இருக்கார். ராமாவதாரத்தில் இந்த கதை இருக்குது இல்லையா? நல்ல அரக்கன் விபீஷணன், இப்போ விபீஷனுக்கு நல்லான் அப்படின்னு இருக்கார் பெருமாள். பொல்லா அரக்கன் ஒருத்தர், விபீஷனுக்கு நல்லவன் ராமாயணத்தில் பல இடத்துல சர்டிஃபிகேட் இருக்குது. சூர்பனக்கையே சொல்கிறான், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதாக. எங்கள் ஆற்றுல விபீஷணன் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்லவர். சூர்பனக்கா சர்டிஃபிகேட் இது. ராவணோ நாம துர்விருத்தக, ராவணனுக்கு சர்டிஃபிகேட், விபீஷன் கூட சர்டிஃபிகேட்டு. இப்போ உண்மையிலேயே விபீஷனை எல்லாருமே கொண்டாடும்படியாக சுக்ரீவன் கொண்டாடுறார். அதனால் சத்துவம் ரஜஸ், கும்பகர்ணனுக்கு அவ்வளோதான். கணக்குடி பார்த்தான்னா வரிசையாக ராமாவதார கதை வந்து இந்த பாட்டில் மட்டும் இல்லை, மனத்துக்கினியான்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கு எங்கேச்சோ கும்பகர்ணன் வந்துட்டான் இல்லையோ. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானும். அங்கேயே தோற்றும்னா ராமனுக்கு தானே தோற்றார், அதனால் அங்கேயே ராமாவதார கதை வந்துருத்து. ராமாவதாரம் வந்தாச்சுன்னா, ராமாவதார கதை வந்தாச்சுன்னா கும்பகர்ணன் இருப்பாங்க. ராமாயணம் சொல்கிற இடத்துல போய் பாருங்க தெரியும்.
இல்லை கும்பகர்ணன் வந்தாச்சுன்னா அங்கே ராமாவதாரம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ வரிசையாக வந்துட்டு இருக்கு. அதனால் இங்கேயும் ராமாவதாரம் சொல்லலாம். தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையோ. விபீஷணன் அப்படின்னு சொல்கிறபடினா விபீஷணன் நல்லவன் ஆனபடினால பொல்லா அரக்கன் அப்படின்னு காமிக்கிறார். பொல்லாவன். சரி. அதனால் பொல்லா. ஆனால் அடுத்த ஒரு சந்தேகம், கிள்ளி களைந்தான்னு சொல்லிருக்கார். அனாயாசமாக அப்படி பழத்தை கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டான்னு அர்த்தம். ஆனால் ஆமாம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. பொல்லா இருக்கன் கிள்ளி களைந்தான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் சொல்கிறார் ராகாந்தே ருத்தலங்கான்னு ஸ்லோகத்தில் ஹத்வா கஸ்ரைஸ்திபிஸ்தம் சகபலம் இவதீத் ராவணம். அப்போ 3 நாள் யுத்தம் நடந்தான் அபய பிரதானத்தில். அங்குல்யகிரேனம் இருந்துச்சு. அங்குல்யகிரேன தான் கன்யாம் அப்படின்னு. ஆனால் அதுவும் ரிசிமாவதார நினைவில் தான் சாதிக்கிறார். இப்போ வியாக்கியானத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டான்னா, பொல்லா இருக்கனை கிள்ளி கலைந்தானேங்கிறதுக்கு இவா எப்பவுமே அப்படி தான் சொல்லுவா. கஷ்டப்பட்டு பண்ணால் கூட பெருமாளை சேர்ந்தவா தான் கோபஸ்திரீகள்லாம். அவெல்லாம் அனாயாசமாக பண்ணிட்டாருன்னு சொல்லுவாள். ஆத்துக்கார் கஷ்டப்பட்டா கூட பெருமையாக சொல்லிக்கிறதா இருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணால் கூட கல்லெடுத்து கல்மாரி காத்தான் தன்னை அப்படிங்கிறார் ஆழ்வார். கல்மாரி காத்தான்னா கல்மாரி காக்கிறதுக்கு ஒரு மலையை எடுத்துன்னு சொல்லணும். ஆனால் கல் எடுத்தா மாதிரி எடுத்தாராம். மலை எடுக்கிறதுக்கு ஒரு ஆயாசம் இல்லை. ஒரு கல் எடுக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி கல் எடுத்து கல்மாரி காத்தான். அதனால் இவன் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்காக கிள்ளி கலைந்தான் அப்படின்னு சொல்கிறாருன்னு. ஆனால் சுவாமி தேசிகன் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். வீரியத்துக்கு அர்த்தமே அதுதானே. அதான் எது வீரியத்துக்கே ஒன்றும் ஆயாசம் இல்லாமல் இருக்கான்னு தான். ஆமாம், கஷ்டப்பட்டு அதாவது காரியம் பண்ணால் கூட கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய காரியம் பண்ணால் கூட அதனுடைய ஆயாசம் இல்லாமல் இருக்கான்னு தான் வீரியங்கிறதுக்கு அர்த்தம். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார்னா, அதான் சொல்கிறார். சுக்ரீவன் சொல்கிறார், சகாய பலம் கிந்தஸ்ய சகாய கிருத்தியம் கிந்தஸ்ய அப்படின்னு நமக்கு போய் சகாயம் இதுக்கு 1.5 முகூர்த்த காலத்தில் 14,000 பேரை ஜனஸ்தானத்தில் வதம் பண்ணியிருக்கார். அதில் பெருமாளுக்கு போய் சகாயங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. பின்ன என்ன கேட்டால், எங்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக, வானரங்களுக்கு ஒரு பெருமை சேர்ப்பதற்காக அவளையும் கூட்டுண்டு யுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணி, இல்லாட்டா பெருமாளுக்கு ராவணனை கொண்டு சமுத்திரத்தினுடைய அந்த கரையில் நின்று இந்த கரையில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் சம்பாரம் பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் அப்படிங்கிறது தெரியறதோ இல்லையோ. அப்போ 10 வருஷத்து ஞான கிருத்தியம் அந்த மாதிரி பண்ணிடலாம். சங்கல்பத்தினாலும் நடக்குமோ இல்லையோ, எது வேணாலும் நடக்குமோ இல்லையோ. இருந்தாலும் இதுக்காக கூட அவர்களுக்கு வானர்களுக்கு பெருமை சேர்க்கணும் எல்லாம். ஏன்னு கேட்டான்னா, இந்த வானரங்களையும் கூட்டு வச்சுண்டு இந்த அவள்லாம் என்ன சொல்லின்னு இருக்கா அப்படின்னு கேட்டான்னா, அசுராலாம் நாங்களாம் இந்திரனை ஜெயிச்சவா, அவனை ஜெயிச்சவா, சந்திரனை ஜெயிச்சவா, யமனை ஜெயிச்சவா, எங்களை இந்த ஆயுதத்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அரப்பின்னா, அப்போ குரங்கு படையை கூட்டு இவளுக்கு பதில் சொல்லுவோம். மற்றவே ஜெயிச்சா ட்ரைனிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ட்ரைனிங்கும் இல்லாமல், எந்த இராணுவம் எதுவும் இல்லாமல், எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரு அடலறக்கர் மானம் அழித்து நின்றாங்கிற காண என்பும் குரங்கும் முசுவும் படையா அடலறக்கர் மானம் அழித்து நின்ற வென்றியம் பெருமான் எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதாகிய திருநாமம் நானும் உரைத்தேன் நமர்வொழி. அதாவது ஒரு கரடி குரங்கு இதெல்லாம் கூட்டு வச்சுட்டு அரக்கர்களை ஒழிச்சு பேசல, அவளுடைய மானத்தை ஒழிக்கிறார். என்ன பேச்சு பேசினுங்க சபையில் அன்னைக்கு. இப்போ இதுக்கு பதில் இந்த குரங்குக்கு பதில் சொல்லுங்க முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஆறுது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன பரதன் சைன்யத்தை கூட்டின்னு வரல, எதையும் கூட்டின்னு வரல அப்படின்னு அனாயாசமாக பண்ண. அதனால் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறார், புஷ்பாணி தண்டகவனேஷு அபநேத்துமிச்சோகும். பாதுகாசத்தில் அழகா பூ பறிக்கிறவன் இருக்கான் இல்லையோ, அவன் ஒவ்வொரு பூவாக பறிச்சுட்டே வருவான். பூ பறிக்கிறது கையால் இப்படி பறிச்சுட்டே வந்தான். அந்த மாதிரி தான் தண்டகாரண்யத்தில் ஒவ்வொரு பூவாக பிறகு பறிச்சுட்டே வர, ஒவ்வொரு அரக்கர தலையும் ஒவ்வொரு பூவாக பறிச்சுட்டே வர. வேகமாக பூ பறிச்சுட்டே வந்தவன் அந்த மரத்தில் பார்த்தானா, அங்கே திடீர்னு பார்த்தா கொத்து பூ இருந்தது. அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அப்படியே எடுத்த கொத்து பூ கிடைக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு தலையாக பறிச்சுட்டே வந்தபோது 10 தலையோட ஒரு கொத்து இருந்தது. 10 பறிச்சு விட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ பாதுகா பிரபாவத்தினாலே, பாதுகா ராஜ்யம் இல்லையோ, இந்த ராஜ்ய பிரபாவம்
இதுவானாலும் ராஜாவுக்கு தானே சொல்லணும். அதனால் ராஜ்ய பிரபாவத்தினாலே அனாயாசமாக தான் வதம் பண்ணார் தான் சொல்லணும். அது மற்றெல்லாம் வானரங்களுக்கு பெருமையை சேர்ப்பதற்காக அவளை படையாக கூட்டின்றார் அப்படிங்கிறதானே இப்போ. அதனால் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். சுவாபதேசத்தில் பார்த்தோன்னா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லாரக்கர் ராவணன் ஏன் பொல்லா அரக்கன் சொன்னான்னா, எந்த அரக்கனும் பண்ணாத ஒரு துஷ்டத்தனம் பண்ணியிருக்கான். பிராட்டியை பிரிச்சிருக்கான் பெருமாள் விட்டு. பிராட்டியை பிரித்து தன்கிட்ட கூட்டுன்னு வந்து மகிஷி பவங்கிறான். சொல்லக்கூடாது, அதில் சில இதெல்லாம் சொல்ல மாட்டான். ராவணன் சொன்னால் கூட உபன்யாசம் பண்ணச்சல ராவணன் வாச்சான்னு ஆரம்பித்து சொல்ல மாட்டான். பிராட்டி கிட்ட ராவணன் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம வாக்காலே சொல்கிறதுக்கான அனர்ஹமான வார்த்தைகள். கண்ணாபண்ணான்னு பேசுகிறேன் அப்படின்னு அப்படியே பர்ணசாலையோட பேத்து எடுத்துன்னு போனான். அதுதான் அதுதான் அழகு. அது சரித்திரம் இருக்கு. அவன் அனுச்சியா யாரும் அந்த மாதிரி பண்ண அவனுக்கு தலை சுற்றுறாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு மகா பாபம் பண்ண அரக்கன்னா தேவர்களை போய் ஜெயிப்பான், அவகிட்ட ஏதாவது சொத்து திருடின்னு வருவான், தேவலோகத்தை ஆக்கிரமிப்பான், இப்படி தான் கதை கேள்விப்பட்டிருக்கோம். சாட்சாத் திவ்ய தம்பதிகள் கிட்ட போய் அந்த பத்னியை பிரிச்சுக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட பொல்லாதவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டான்னா, பெருமாளும் வேத மாதாவும் தம்பதிகள் போல. வேதம் பெருமாள், ஸ்ருதின்னு பெயர் வேதத்துக்கு. ஸ்ருதிங்க வேறு ஸ்ருதி மாதா. அவரும் பெருமாளும் தம்பதிகள் போல. அந்த வேதத்தை பெருமாளை விட்டு பிரித்து வேற அர்த்தம் சொல்லி எடுத்துன்னு போகிறா இல்லையோ, அவள் தான் பொல்லா அரக்கர்கள். அவர்களை கிள்ளி கலைந்தவர் சுவாமி தேசிகன். என்ன கேட்டால், இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து வாதம் பண்ணி வேதத்தை வச்சுருக்கா அவள்லாம். இந்த ஒரு உதாரணமும் ராமாயணத்திலே தான் இருக்குது. இந்த உதாரணமும் ஏன்னா ராவணன் அபகாரம் பண்ணச்சு வேதத்தை தர்க்கங்கள்னாலே வேதத்தை அபகாரம் பண்ணுற மாதிரி அப்படின்னு தான் இருக்குது. தர்க்கங்கள்னாலே வேதத்தை அபகாரம் பண்ணுற மாதிரி அபகாரம் பண்ணுறேன். அந்த மாதிரி வேத மாதாவையும் பெருமாளையும் பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொல்லாத்தனத்தை பண்ணுறா இதர மதக்காரால் யாரோ அவளை எல்லாம் கிள்ளி களைந்தவர் சுவாமி தேசிகன் இங்கே ஸ்ரீரங்கத்தில் வாதம் பண்ணி அப்படிங்கிற ரீதியில் பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை. அப்புறம் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா நல்ல பட்சிகள் தான், ஆனால் கூட சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னும் பாஷ்யக்காரர் சரணாகதி சிபாஷ்யக்காரர் கத்தியத்திரத்தில் சரணாகதி பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் அகல எல்லை நிறைவென்ற பாட்டில் சரணாகதி பண்ணியிருக்கார். ஆனால் நாம் பண்ணக்கூடாதுங்க. அப்பா அவெல்லாம் பண்ணியிருக்காளே அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆமாம் அவெல்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் தான் அவளை அதாவது கொக்கு மாதிரி பக்கவருத்தி மிச்ச ரொம்ப கொட்டூரமாக சொல்லக்கூடாது, சாதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ பக்கவருத்தி மிச்ச வாங்க மாத்திரேனா அப்படி நார்ஜேத்துன்னு இருக்கா. குக்குமார் வேஷம் என்றால் அவள்கிட்ட போய் சௌக்கியமாக கேட்கக்கூடாதான். இல்லை சௌக்கியமா எப்படி இருக்குங்கோ அப்படின்னு கூட கேட்கக்கூடாது. இப்போ புருஷகார பிரபத்தி பண்ணிருக்கார் பாஷ்யக்காரர். முதல்ல பிராட்டியார்கிட்ட புருஷகார பிரபத்தி பண்ணியிருக்காரு இல்லையா கத்திய திரைத்தர. சரணாகதியே பண்ணக்கூடாதுங்கிறவளுக்கு புருஷகார பிரபத்தி எப்படி வரும்? சரணாகதியே பண்ண வேண்டான்னும் போது புருஷகார பிரபத்திக்கு பிரசக்தியே இல்லையே. என்கிட்ட போய் புருஷகார பிரபத்தியில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டான்னா, நான் போய் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண போகிறேன், அந்த பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே, நான் சரணாகதி பண்ண போகிறேன், அந்த சரணாகதி எனக்கு நன்னா நடக்கணும் அப்படிங்கிற. நீ தான் சரணாகதியே பண்ண போகிறது இல்லையே, பண்ணக்கூடாது, சரணாகதி பண்ணால் அபசாரம் சொல்கிறவா இது எப்படி சொல்ல முடியும்? கத்திய திரைத்தை அனுசந்தானம் நான் சரணாகதி பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது. இந்த சரணாகதி யதாவஸ்திதமாக எனக்கு நடக்கணும்னு கேட்க முடியாது. பிராட்டிக்கிட்ட புருஷகாரன்னே சொல்ல முடியாது. புருஷகாரத்துவமே போயிடும், ஒன்றும் நிற்காது. ஏற்கனவே உபாயத்துவம் உபயத்துவம் கிடையாதுன்ட்டா இப்போ புருஷகாரமும் போயிடும், ஒன்றும் கிடையாது, எதுவுமே நிற்காது. அதனால் அவளுடைய வாய்க்கேண்டான் சிஷ்யனுடைய பிரேரணையினாலே இந்த பரிநாசத்தை பண்ணி வைக்கலாம்னு அதில்
சமாசனானந்தத்தோட பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். இல்லை இப்போவும் பண்ணிட்டுருக்கா. இப்போவும் அடியன் பரநிலாசம் எல்லாரும் பண்ணுறா. சமாசேன காலத்தில் பரநிலாசம் பண்ணிட்டு இருக்கா, நடந்துட்டு தான் இருக்குது. வெறுமையான நம்மளை பழிக்கணுங்கிறதுக்காக, நம்ம தர்மத்தை பழிக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காளே தவிர, அவள் சமாசேனத்தோட சேர்ந்து பண்ணுறா, நம்ம தனித்தனியாக பண்ணுறோம். நம்ம தர்மத்தை பழிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாளே தவிர சம்பிரதாயத்தில் இருந்துருக்கு. அது தேசிக பட்சத்தை தூஷிச்சா ஒரு சந்தோஷம் அவளுக்கு, அதுக்காக சொல்லிட்டு இருக்கா. மற்றபடி தேசியம் இல்லாட்டா ஒன்றும் கிடையாது. அதனால் கிள்ளி கலைந்தானே கீர்த்தி. ஆஹா, அப்படி சுவாமி தேசிகன் இருந்தபடினாலே அவருடைய கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு வாழி திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். வஞ்ச பிரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே, ஏன்னா பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான். மண்ணு புகழ் பூதுவரான் மனமுகப்போன் வாழியே, ஏன்னா கத்தியத்தரைத்தை ரட்சித்து கொடுத்தார். கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே, பிராட்டிக்கு புருஷகாரத்துவத்தை ரட்சி கொடுத்தார். அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாழியே வாழியே பார்த்தோன்னா இவரை தவிர வேறு யாருக்கும் வராது இந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வரியும் அத்தனை விசேஷ அர்த்தத்தோடு கூட இருக்கக்கூடியது. அந்த கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார்னு எல்லாரும் காலக்ஷேப கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆமாம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று. சுக்கரோதயம் ஆயிடுத்து, குரு அஸ்தமனம் ஆயிடுத்து. இது விடிய போகிறதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இது கிராமங்களில் இது ஒரு அடையாளம் உண்டு. நாள் பக்கத்தெல்லாம் பார்த்துருக்கேன். திடீர் எழுந்து பாப்பா அதோ வெளி முளைச்சிருத்து அப்படின்வான். நினச்சிட்டு அவன் ஏற்றம் இறைக்கணும். இறைக்கிறதுக்கு போகச்சு அவளுக்கு வெள்ளி எழுந்து அது ஒரு அடையாளம். அவளுக்கு வெள்ளி எப்போவுமே பிரகாசமாக தெரியும், சுக்கிரன் நல்ல பிரகாசமாக இருக்கும். அதனால் அதை வச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவள் ஏத்தம் இறைக்கிறதுக்கெல்லாம் போவாள். அதனால் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டுன்னு ஒரு அழகாக ஒரு அடையாளமாக சொல்கிறா. இங்கே காலக்ஷேபத்தில் என்னன்னு கேட்டான்னா, வெள்ளின்னா ஜிஜ்ஞாசா. ஜிஜ்ஞாசா வரணும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஞானங்கிறது வரும். அதான் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா போட்டிருக்காரு இல்லையா. முதல்ல ஜிஜ்ஞாசா இருந்தால் தான் ஞானம். ஜிஜ்ஞாசா இல்லாட்டா ஞானம் எப்படி வரும்? அப்போ கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் போகிறதாக இருக்கும். அதனால் ஜிஜ்ஞாசா வந்ததுன்னா அதுக்கப்புறம் வியாழம் உறங்கிட்டு அப்படின்னா இஷ்டசாதனத்தா தியானம் இல்லாமல் இருந்தால் அதான் வியாழம், அது போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஜிஜ்ஞாசைக்கு காரணம் இஷ்டசாதனத்தா தியானம் அப்படின்னு வரும். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு அழகா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா, அப்போ எல்லாம் புரியும். இல்லாட்டா பெரிய கஷ்டம். திருப்பாவே காலக்ஷேபம் நம்மளே வச்சுப்போமே, திருப்பாவே காலக்ஷேபம். அப்படியே ஒரு சமயம் திருப்பாவே காலக்ஷேபம் பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு, அதாவது என்ன கேட்டால் உபன்யாசம் தான். அப்போ அங்கே ஒருத்தர் வந்தார். ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசையா. திருப்பாவினுடைய சாரம் நானே தான் ஆயிடுக அப்படின்னு இருக்கு. அதனுடைய அர்த்தம் சொல்லணும். அதனால் அதுதான் சாரம். திருப்பாவை 30 பாட்டுக்கு சாரம் இந்த நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது. நான் தான் இருக்கட்டுமே, தப்பு செஞ்சது நானாகவே இருக்கட்டுமே அப்படின்னு அர்த்தத்தில் வந்திருக்குது. யாராவது தப்பு சொன்னால் கூட அடியேன் நான் தப்பு செஞ்சுதான் இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துண்டு போயிட்டா நல்லது அப்படின்னு. அவர் மொத்தத்தையும் கேட்டிருந்தார். கடைசியில் நான் உத்தேசிச்சதை சொல்லலையே அப்படின்னார். என்ன நீங்கள் உத்தேசிச்சங்கோ அப்படின்னா, அவர் என் பெயர் ராமச்சந்திர நாயுடுன்னு பெயர் அவருக்கு. அப்போ நானே தான் நாயுடு. நாயுடு சப்தம் வரவே நாயுடுவை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டார். வெறுமை கேட்கறது வேற, ஜிஜ்ஞாசையோட கேட்கறதுங்க வேற. லௌகிகமான ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தான்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பிரசித்தம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்திலேயே நல்ல மூளை அவருக்கு தான் இருக்கான். அவர் மூளை இன்னும் பத்திரமா வச்சுருக்கா. அந்த அளவு மூளை யாருக்குமே கிடையாதான். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் முன்னாடி, சின்ன வயசுல நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தங்கோ அப்படின்னு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தங்களோ அப்படின்னு. அப்போ அவன் சொன்ன வார்த்தை, சின்ன வயசில் ஐ வாஸ் நாட் இன்டெலிஜென்ட் பட் ஐ வாஸ் க்யூரியஸ் அப்படிங்க. நான் புத்திசாலி இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது எனக்கு. அதனால தான் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. அப்போது அதனால் வெள்ளி எழுந்து ஜிஜ்ஞாசா அப்படிங்கிறதுக்காக சார் வெள்ளி எழுந்து சொல்ல முடியாது. ஏன் ஆமாம் ஆமாம் ஜிஜ்ஞாசா இருக்கு. அதுக்கு ஜிஜ்ஞாசா இருக்கு. என்ன அது சின்ன வயசில் இருக்குது. கொஞ்சம் வயசானப்புறம் தான் ஜிஜ்ஞாசா காணாது போய்டுறது.
குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் ஆச்சரியமான குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. கொஞ்சம் தெரிஞ்சின்றப்புறம் தெரிஞ்சுட்டோங்கிற எண்ணம் வந்துடுறது. அப்போ ஜிக்ஞாசா காணாது போட்டுருது. இதா கிஞ்சிஜ்ஞோகம் அப்படின்னு. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். புல்லும் சிலம்பினகான் பக்ஷி கூட சப்தம் போட்டுருது. புல்லும் பக்ஷி கூட எழுந்துருக்கு. மனுஷா தான் எழுந்துக்க மாட்டேங்கிறா. அப்படியே அந்த உம்ல ஒரு அர்த்தம். திருப்பாவையில் எல்லாத்துக்குமே உள்ள அர்த்தம் நிறைய இருக்கு இல்லையா? புல் சிலம்பினகான் இல்லை, புல்லும் சிலம்பினகான். 5 அறிவு இருக்கக்கூடிய பறவை கூட அலாரம் இல்லாமல் டயத்துக்கு எழுந்துக்கிறது. அலாரத்தை வச்சுட்டு அணைச்சிட்டு தூங்குறோம் இவன் தான். புல்லும் செல்வம் அதுங்கிட்ட இருந்து கற்றுக்கணும் நாம். இன்னும் நிறையா முதல்லே தான் புல்லும் செல்மினகான் வந்துடுத்தே. இவர் சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடி சொல்கிறவாள் இருந்தால் புல்லும் செல்மினா முன்னாடியில் இருக்குது 6ஆம் பாட்டில், இங்கே பின்னாடியில் இருக்குது. ஜாக்கிரதையாக சொல்லணும் அப்படின்னு. திருப்பாவை வேகமாக சொல்லுங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் முன்னாடி பின்னாடியாக சொல்லுங்க, அதி வேகமாக சொல்லுங்க. முன்னாடி பின்னாடி வழக்கம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியாது. 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுன்னா அதி வேகமாக சொல்லுங்கன்னா உடனே இவர் என்ன பண்ணால் வேகமாக சொன்னால் அவ்வளோதானே. கறவைகள் பென்சென்று காணும் சேர்ந்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லி அறிவொன்றும் இல்லாத கோவிந்தான், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான். சீக்கிரம் முடிச்சுடணும். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்புறம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான் வருது. வேகமாக சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னா அறிவொன்றும் இல்லாத கோவிந்தா வேகமாக சொல்லி முடிக்கிறீங்க. நம்ம பெரியவாள் என்ன சொல்லிருக்கா, நம்ம சம்பிரதாயத்தில் தேசிக சம்பிரதாயத்தில் முன்னாடி பின்னாடின்னு ஒன்று கிடையாது. இது சொல்லக்கூடாது. அதாவது வைதிக திவ்ய பிரபந்த சேவா காலம். ஆமாம், அவள் வெறுமிஷன் திவ்ய பிரபந்த சேவா காலம் மொத்தமும் யாக பிரக்கிரியை வச்சு வந்திருக்கு. மொத்தமும் எல்லாம் அதை பற்றி பெரிய கட்டுரையே எழுதலாம். கடைசியில் சாத்துமுறை பண்ணுறதுன்னா கடைசியில் யாகத்தில் உபஸ்தானம் பண்ணச்சா எழுந்திருந்து சந்தியாவந்தன உபஸ்தானம்லாம் இருக்கும் இல்லையோ, உபஸ்தானம்னாலே எழுந்திருந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சாத்துமுறைனா எழுந்திருந்து பண்ணுறது. அதை 2 தடவை சொல்கிறது அப்படிங்கிறது சமாப்திக்கு தியோத்தமாக. வேதத்தில் எங்கே சமாப்தி வந்தாலும் 2 தடவை சொல்கிறது. இத்திகஸ்மாக சாண்டில்ய சாண்டில்யா அப்படின்லாம் வருதோ இல்லையோ. இந்த மாதிரி எல்லாமே வைதிக சம்பிரதாயம். பரம வைதிகமாக திவ்ய பிரபந்த சேவா காலம் தான் யுத்தம் பரவம். அதில் வேதத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டான்னா, பூர்த்தியாக சொல்ல முடியாட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான்னா முதல்தையும் கடைசியதையும் சொல்லலாம். அத்திர ருத்ரான் ஜபேத் பிரதமோத்தமவ்வா. இங்கே ருத்ர மந்திரங்கள்லாம் சொல்லுங்கோ. ருத்ரம்னு ஒன்று சொல்கிறா இல்லையோ அவா ஈசான பலின்னு நித்தியகர்மா அனுஷ்டானம். அது நம்ம பெரியவாள்லாம் கூட பண்ணுற வழக்கம். ஈசான பலி பண்ணுற வழக்கம். நித்தியகர்மாவில் இருக்குது. சர்ப்பபலி, ஈசான பலி, இது 2 பண்ணுற வழக்கம். அதில் அத்தர ருத்ரான் ஜபேத்துன்னு இருக்குது. பூர்த்தியாக 27 பஞ்சாயத்து இது. அது சொல்ல முடியாட்டா முதல்தும் கடைசி இதுன்னு சொல்லுங்க. பிரதமோத்தமவ்வா அப்படின்னு இருக்குது. அதனால் முதல் பாட்டை ஆரம்பிச்சுட்டோ வேணா கடைசியில் சாத்துமுறை பண்ணுறது இது வழக்கமே தவிர இந்த முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறது இது வழக்கம் கிடையாது இங்கே. சரி, இப்போ புல்லும் சிலம்பினகான்னா அங்கேயே சொல்லியாச்சே, ஏற்கனவே சொல்லியாச்சேன்னா வியாக்கியானத்தில் வேடிக்கை ஒரு விஷயம் சொல்கிறா. அங்கே முதல்ல பறவையானது முதல்ல கத்தித்து, இப்போ பறந்து போச்சு கத்திலே போயிட்டு இருக்கான். அப்படி போதரி கண்ணினாய் குள்ள குளிர குழைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தியோ சீக்கிரம் முடிச்சிடணும். போதரி கண்ணினாய்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம். போகின்ற மான் போல கண்ணுடையவள். போதுனா புஷ்பம், புஷ்பத்தை ஜெயிக்கக்கூடிய கண்ணுடையவள். போகின்ற அரியனா மான் அர்த்தம். போகின்ற மான் போல, மானுக்கு மருண்ட கண் இருக்குது. இப்போ அதே போல கண்ணுடையவள். இந்த மாதிரி பல அர்த்தம் இருக்குது, நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கா. இது எல்லா அர்த்தமும் இருக்கட்டும். மொத்தமாக ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா கிருஷ்ணனை வசப்படுத்தக்கூடிய கண்ணழகை உடையவள் அப்படிங்கிறது. இவள் கண்ணழகில் கிருஷ்ணன் தோற்று போண்டுவானோ. மொத்த பேர் எல்லாரும் கிருஷ்ணன் கிட்ட தோத்துன்னு இருக்கா. மொத்த பேருமே தோற்றம் மடநஞ்சம் எம்பெருமான் நாரணருக்குன்னு வரும் ஆழ்வார் பாட்டில். எல்லாரும் கண்ணன் கிட்ட தோற்று போனவர்கள் தான். அவன் அழகிலே தோற்று போனவர்கள், அவன் மாயத்திலே தோற்று போனவர்கள், அவன் தீம்பிலே தோற்று போனவர்கள். ஆனால் இவள் இருக்காள் இல்லையா, இவள் அசுரருக்கும் தீங்கிழைக்கும் திருமால். இவள் கிட்ட கண்ணன் தோற்றுவானோ. அப்படிப்பட்ட கண்ணை இவள் கண்ணழகை பார்த்தா அது கண்ணன் தோற்றுவான். பெருமாள் ராமன் சீதா பிராட்டியனுடைய கண்ணழகளை தோற்றார். இவர் சொன்னால் அனஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம் அப்படின்னு வருது. ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதே க்ஷணா அப்படிலாம் ஒவ்வொரு இடத்தையும். அதாவது ராகவோர்கதி வைதேகிம், ராகவனுக்கு வைதேகி பொருத்தம், வைதேகிக்கு ராகவன் பொருத்தம் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அசிதே க்ஷணான்னு போடுற. அப்போ போட்டால் இந்த ஒரு அர்த்தம் மாத்திரம் அவளுக்கு எக்ஸ்ட்ரா, மற்ற எல்லாம் பொருத்தம். ஆனால் கண்ணழகுன்னு வரைச்ச பிராட்டி அதிகப்படி அப்படின்ற அர்த்தத்தில் சாதிக்கிறார். அங்கே
அப்போது சீதா பிராட்டியினுடைய கண்ணழகளே பெருமாள் தோற்றுதான் நஜீவேயம் க்ஷணமப்பி வினாதாம் அசிதே க்ஷணாம்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த மாதிரி கண்ணழகு உடையவளாம் இவள். இதில் எல்லாரும் கண்ணன் கிட்ட ராமன் எல்லாரையும் ஜெயிக்கிறார். சத்தியன லோகான் ஜெயதி தீனான் தானேன ஜாகவகா குருன் சுஸ்ரூஷையா செய்வார் தனுஷா யுதி சாத்திரவான் அப்படின்னு இருக்கு. எல்லாரையும் ஜெயிக்கிறவர் கண்ணனையும் எல்லாரையும் ஜெயிக்கிறவன், யோகிகளை எல்லாம் ஜெயிக்கிறவன். ஆனால் இவள் கிட்ட தோற்று போகிறவன். அப்படிப்பட்ட ஒரு கண்ணழகு இருந்தான்னா அவள் நமக்கு முக்கியங்கிறபடினால, அம்மா போதரி கண்ணினாய் நீ எங்கள் கோஷ்டியில் வந்து முன்னாடி வந்து நிற்கணும். உன் கண்ணில் கண்ணனை வலை போட்டு வலையில் பட்டு அழுந்து மாதரார் கயற்கண் என்னும் வலையில் பட்டு அழுந்துவேனை. கண்ணன் ஒரு வலை வீசுவான், மாய வலை. பதிலுக்கு இவள் ஒரு வலை வீசுவாள். இது கண் வலை அப்படிங்கிறது. இந்த வலையில் கண்ணன் படணும். மாதரார் கயற்கண் என்னும் நம்மெல்லாம் ஒரு வலையில் மாட்டின்னு இருக்கோம். எந்த வலை? இன்டர்நெட்டுன்னு பேர் இருக்கு. இந்த நெட்டு இல்லையா, நெட்டில் மாட்டினா வெளில வர முடியாது. அந்த மாதிரி நாம் மாட்டின்னு இருக்கோம். அப்போ நம்மை மாட்டக்கூடிய வலைன்னா போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர். அதாவது ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காரா, நாம் ஒரு வலையில் மாட்டின்னு இருக்கோம். மாதரார் கயற்கண் என்னும் வலை, அந்த வலையுள் பட்டு அழுந்துவேனை. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறான்னா, இதை காட்டிலும் பெருசாக ஒரு வலை போட்டு இவனை அவளை குடும்பத்தை மொத்த பேருமாக சேர்த்து இழுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு திவ்ய சௌந்தரியத்தோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த அழகில் ஈடுபட்டு குடும்பத்தோடு எல்லாரும் பெருமாள் கிட்ட ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே வெள்ளி கிடைத்தியோ. இவர் சொன்ன மாதிரி திருப்பாவையில் இது மாட்டோம் அது மாட்டோம்னு வரும். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம். ஆனால் குளிக்க மாட்டோங்கிறது கிடையாது. குளிப்போம். குளிக்காமல் எல்லாம் பண்ணால் அப்போ வேடிக்கை சொல்கிற மாதிரி நீ குளித்தா உனக்கும் நல்லது, பக்கத்தில் இருப்பாளுக்கும் நல்லது அப்படிங்கிற ஸ்நானம், பிராத்த ஸ்நானங்கிறது ரொம்ப முக்கியம். குளிக்கிறது மாத்திரம் இல்லை, குளிர குடைந்து நீராடாதே. ஒரு சாதாரணமாக குளிக்கக்கூடாது. குடைந்து நீராடலைன்னா என்ன அர்த்தம்னா, ஜலத்துக்கு உள்ளுக்குள்ளே போய், காவேரியில் போய் உள்ளுக்குள்ளே போய் தீர்க்க ஸ்நானம், மெதுவாக ஸ்நானம் பண்ணணும், சீக்கிர போஜனம். அப்போ குளிர குடைந்து நீராடு காவேரியில் போய் அப்படி நல்லா ஸ்நானம் பண்ணால் அந்த காவேரி ஸ்நானங்கிறதே ரங்கநாதனுடைய அனுபவம். யமுனா ஸ்நானங்கிறதே கிருஷ்ணானுபவம். கிருஷ்ணானுபவம் தனியாக ஒன்று வேண்டாம், யமுனா ஸ்நானமே கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா யமுனைக்கு கிருஷ்ணனுக்கு அத்தனை ஒரு சம்பந்தம் அப்படின்னு இருக்கிறபடியினால அப்படின்னு திருப்பாவையில் திருப்பாவை அனுபவம் சொல்லலாம். மேலோட்டமாக வந்து குளிச்சுட்டு போகாமல் திருப்பாவைக்குள் உள்ளுக்குள்ளே குளிர குடைந்து. சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், இந்த குடைந்து நீராடுறதை பற்றி தத்துவமுக்த கலாபத்தில். பெருமாளுடைய சிருஷ்டி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையோ. அதில் ஆச்சரியமான சிருஷ்டியில் ஒரு விஷயம் சாதிக்கிறார். தரை இருக்கும் இல்லையோ, தரைக்குள்ளே நம்ம குடைஞ்சி போக முடியாது, ஆனால் ஜலத்துக்குள்ளே குடைஞ்சி போக முடியும். அது பார்த்துக்கோங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது இல்லையா. தத்துவமுக்த கலாபத்தில் வாயுர் தௌது எது அப்படின்னு சொல்லிட்டு காற்று வீசுகிறது, சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது. தச்ச தாதிர்ச்ச சர்வம், இது எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஜலத்துக்கு ஜலமும் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்னா எப்படி குளிக்க முடியும்? நல்ல வேலை எல்லாம் பனி கட்டியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குளிக்க முடியாது. அதனால் சௌரியமாக ஜலத்துக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியிலையும் வரலாம் அப்படின்னு வச்சுட்டாரு இல்லை, அது பெரிய சௌகரியம். குளிரன்னா இப்போ திருப்பாவை அனுபவமும் மேலோட்டமாக திருப்பாவை அனுபவம்னு இல்லாமல் பகுபே சோதவியம் பகுதா சோதவியம்னா அவர் சொன்ன ரீதியில் எல்லாருமா சேர்ந்து குளிர குடைந்து நீராடங்கிறதுக்கு தான் இந்த உற்சவம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நம்ம சுவாமி. அது பண்ணாமல் பள்ளி கெடுத்தியோ பாவாய் நீ என்ன பொம்மை. பாவாய்னா பொம்மைன்னு அர்த்தம். சிஷ்யர்களை சொல்லச்ச அதான் பாவாய்னா பொம்மை எப்படி அழகாக இருக்கோ அது மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னால பெண்களுக்கு பாவை அப்படின்னு பெயர். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அழகான பொம்மையெல்லாம் பண்ணி வச்சா அழகாக இருக்கும் இல்லையா. சிஷ்யர்கள்லாம் பொம்மை போல் இருக்கணுமா அப்படி. சிஷ்யர்கள்லாம் பொம்மை போல் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எடுத்து பொம்மை போல் சிஷ்யா இருக்கணும். ஆச்சாரியன் இட்ட வழக்காக இருக்கணும்னு அர்த்தம். ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் கேட்டுன்னு இருக்கணும். நன்னாளாலாம் நல்ல நாள், இன்னைக்கு நல்ல நாள், என்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு திருப்பாவை சொல்கிறோமோ அன்றைக்கி நல்ல நாள், என்னைக்கு கோயிலுக்கு போகிறோமோ அன்றைக்கி நல்ல நாள். அதனால் பாவாயினி நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்
நாச்சியார் அடிக்கடி சொல்கிறார் நன்னாள் நன்னாள் அப்படின்னு. நல்ல நாளா இல்லையான்னு ஜோசியார்கிட்ட கேட்டு தானே சொல்லணும். எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, என்றைக்கு திருப்பாவை சொல்கிறோமோ அன்றைக்கி நல்ல நாள், என்றைக்கு கோயிலுக்கு போகிறோமோ அன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி நல்ல காரியம் பண்ணுறோமோ அன்றைக்கி நல்ல நாள். அப்போது டுடே இஸ் தி டேன்னு போர்டு மாற்றிருக்கேன். சில பேர் ராத்தில் பார்த்தோன்னா டுடே இஸ் தி டே, இன்றைக்கி தான் நல்ல நாள். நித்தியம் காத்தாலேருந்து அது பார்த்துக்கணுமா. ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் மனசில் வரணும். இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல காலங்காத்தால் வரணும். எழுந்துக்கச்சே கவலையோடு எழுந்துக்கக்கூடாது. அதுக்காக தான் காத்தால் எழுந்துக்கச்சே திருப்பாவையோடு எழுந்துன்னா நில்லாத போச்சு. முதல்ல மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் அப்படின்னு தானே வருது. கள்ளம் தவிர்ந்து கலந்தேனோ ரொம்பவாய் கள்ளத்தனம் வேண்டாம். கள்ளத்தனமாவது என்ன அப்படின்னு கேட்டால் பக்தியில் கள்ளத்தனம், பகவத் பக்தியில் கள்ளத்தனம். பகவத் பக்தியில் கள்ளத்தனம் என்ன கேட்டால் நான் மட்டும் சேவிக்கணும், தனியாக போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படிங்கிறது கள்ளத்தனம். கூடி இருந்து எல்லாரோடுமா சேர்ந்து இருந்து சேவிக்கணும் அப்படிங்கிறது கள்ளத்தனம். அதாவது ஆத்மாபகாரம் ஒன்று சொல்கிறாள் இல்லையோ, வியாக்கியானத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. கிந்தேன நகிதம் பாப்பம் சோரேன ஆத்மாபகாரினா. ஆத்மாபகாரம்னா என்னத்தன்னா இந்த ஆத்மா பெருமாளுடையது, அதை நாம் அபகாரம் பண்ணிட்டோம். இது பெருமாளுடையதுன்னு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சுதந்திரனா இருக்கோம் இல்லையே, இது ஆத்மாபகாரம் பெயர். ஆத்மாபகார சௌரியம். இது திருட்டிலேயே மோசமான திருட்டுன்னு இருக்கார் சுவாமி தேசிகன். இதை ஏன்னு கேட்டான்னா, திருட்டுன்னா என்னன்னு கேட்டால் அவன்கிட்டேருந்து திருடுவோம், இவங்கிட்டேருந்து திருடுவோம், அவங்ககிட்டே வந்து திருடுவோம். பெருமாள் கிட்டேருந்தே திருடினான்னா அது ரொம்ப மோசமானது, அவருக்கு சொந்தமானது இது. அதனால் கிந்தேன நகிருதம் பாப்பம் அப்படின்னா, இந்த ஆத்மாபகாரம் பண்ணுறவன் இவன் பாப்பம் இல்லைன்னு என்ன சொல்ல முடியும்? இவன் வசந்த பாப்பம் பண்ணிருக்கான், இருக்கட்டும். அந்த ஆத்மாபகாரத்துக்கு சமம் எதுன்னு கேட்டால் பாகவதர்கள்கிட்டேருந்து ஆத்மாபகாரம். எப்படி பகவான் கிட்டேருந்து ஆத்மாபகாரம் மோசமோ அந்த மாதிரி பாகவதர்கள்கிட்டேருந்து ஆத்மாபகாரம் மோசம். ஏன்னா பாகவதர்கள்கிட்ட ஆத்மாவை கொடுத்து வைக்கணும் அப்படின்னு. பேசுவார் அடியார் என் தம்மை விற்கவும் பெறுவர்களே அப்படின்னு. கிரைணிய தசாம் பிராப்தாக. நீர் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நீங்கள் இட்ட வழக்காக இருக்கணும். நான் பகவானுக்கு எப்படி தாசன், பகவானுடைய சொத்தோ அந்த மாதிரி பாகவதர்களுக்கு தாசன் அப்படின்னு இருக்கணும். அது இல்லாமல் அவளோட சண்டை போட்டிருந்தா அது ஒரு ஆத்மாபகம் தான். அவள் இல்லாமல் நான் பெருமாளை அனுபவிக்கிறேன், சண்டையை போடலை, நான் பெருமாளை தனியாக சேவிச்சுக்கிறேன், உங்களோட உங்கள் கும்பலில் யார் வந்து மாட்டின் முடிக்கிறது அப்படின்னா அது வேண்டாமா. கள்ளத்தை தவிர்ந்து விட்டு கலந்து எங்களோட கலந்து இருந்து பகவான் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய்.